Hi friends, இன்னைக்கு நம்ம சாய்ப்ரோஸ் கிச்சன்ல பூண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு pan எடுத்துர்க்கேன். அதுல 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு கப், ஒரே ஒரு தக்காளியே நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பூண்டு பெருசாக எடுத்துக்கேன் பாருங்கள், ஒரு 4-5 பூண்டு சின்னதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய். இதை வந்து நல்லா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம், ரெட் சில்லி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்குறேன். பாருங்கள், கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். இதையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் உள்ள ஒரு அளவு புளி எடுத்துட்டு அதை நம்ம நல்லா ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியை நான் ஊற்றுறேன். இதோட ஒரு 2 to 3 கப்ஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஓரத்தில் நல்லா வார்மாகி சூடாகி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஓரத்தில் நல்லா சூடாகி நல்ல ஒரு பபிள் தெரியுது. ஸோ கொதிக்க விட வேணாம். நம்ம இந்த டயத்தில் நம்ம மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை மூடி வைக்க வேணாம், ஏன்னா மூடி வச்சா ரசம் வந்து கடுத்து போயிடும். ஸோ ரசம் வந்து லைட்டாக அந்த ஓரத்தில் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து மல்லித்தலை போட்டு இறக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சாய்ப்ரோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.